அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் வெளிநாட்டவர்கள் செய்யும் குற்றங்கள் அதிகரிப்பு அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட உள்துறை அமைச்சகம். அதிரடியான ஆக்ஷனில் இறங்கிய பாதுகாப்பு படை மிக மிக முக்கிய தகவலை வெளியிட்ட குவைத் பிரதமர். அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து சினிமா காட்சியை மிஞ்சும் அதிர்ச்சி சம்பவம். அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து இக்காமா இல்லாமல் இருப்பவர்களுக்கு கடைசி எச்சரிக்கை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் வெளிநாட்டவர்கள் செய்யும் குற்றங்கள் இந்த ஆண்டு கணிசமாக அதிகரித்துள்ளதாக சமீபத்தில் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எந்த மாதிரியான குற்றங்கள் என்றால் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் வியாபாரம், அடுத்து விசிட் விசா மற்றும் ஒர்க் விசா இல்லீகல் வியாபாரம், அடுத்து மின்சார கேபிள்கள் திருடப்படுவது, அடுத்து ஃபேக் கால்கள் மூலம் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களின் பணத்தை ஆட்டையை போடுவது, அடுத்து போலி வீட்டு பணியாளர் அலுவலகம் மற்றும் வீட்டு பணிப்பெண்ணை குவைத்தி வீடுகளிலிருந்து தப்பிக்க வைக்கும் கும்பல். இப்படி பல குற்றங்கள் இந்த ஆண்டு கணிசமாக அதிகரித்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதனால் தண்டனைகளை கடுமையாக்க உள்துறை அமைச்சகம் தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த தகவல், வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் வணிக கட்டுப்பாட்டு துறையின் இயக்குநர் ஜெனரல் ஃபைசல் அல் அன்சாரி அவர்களின் குழு ஜஹரா கவர்னர்களில் நடத்திய திடீர் செக்கிங் போது ஒரு குடோன் மற்றும் 2 ஆயில் விற்பனை செய்யும் கடைகளுக்கு அதிரடியாக சீல் வைத்துள்ளது. மேலும் அங்கிருந்து சுமார் 30,000 லிட்டர் கலப்படமான போலி ஆயில் ப்ராடக்ட்ஸ்களை பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், விசா விதிமீறல்கள் செய்த 25 வெளிநாட்டவர்களை, அதாவது இக்காமா இல்லாதவர்கள் மற்றும் விசா இருந்தும் மற்ற இடத்தில் வேலை செய்தவர்கள் என மொத்தமாக 25 வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டவர்களை தி ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜஹரா மற்றும் முத்லா ஏரியாக்களில் நடத்திய அதிரடி செக்கிங்கில் கைது செய்து நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பியுள்ளது. மேலும் இந்த 25 பேரும் மீண்டும் குவைத் வராமல் இருப்பதற்கு ஃபிங்கரும் எடுக்கப்பட்டுள்ளது. கைதானவர்கள் அதிகமானவர்கள் காதி விசா தொழிலாளர்கள் என தி ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. அதனால் நம்ம ஆளுங்க எந்த விசாவில் குவைத்துக்கு போனீங்களோ அதே விசாவில் அந்த இடத்துல வேலை செய்யுங்க. பணம் கொடுத்து விசா அடித்து வேறு இடத்துல வேலை செய்யாதீங்க. ஏன்னா முன்ன மாதிரி குவைத் இப்போ இல்லைங்க. அதிகப்படியான செக்கிங் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. குவைத்தில் வேலை செய்ய வேண்டுமென்றால் குவைத் சட்டத்தை மதித்து நடந்தால் மட்டும்தான் எந்தவித பிரச்சனை இல்லாமல் குவைத்தில் சம்பாதிக்க முடியும். அதுபோல் இப்போ பார்த்தீங்கன்னா குவைத்துடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதாவது விசா இல்லாதவர்கள் எண்ணிக்கை தற்போது குவைத்தில் அதிகரித்து விட்டது. அதனால் அனைத்து பகுதிகளிலும் தீவிர செக்கிங் நடத்தப்பட வேண்டும். குறைந்தது மாதம் பார்த்தீங்கன்னா 7,000 முதல் 8,000 விசா வயலேஷன் செய்யும் வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்த வேண்டும் என உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவும் போடப்பட்டுள்ளது. அதனால் குவைத்தில் இனிமேல் அனைத்து பகுதிகளிலும் செக்கிங் தீவிரமாக இருக்கும். அதனால் குவைத் சட்டத்தை மதித்து நடங்க. அடுத்த தகவல், சினிமாவில் வரும் காட்சியைப் போலவே ஒரு திருட்டு சம்பவம் ஃபின்தாஸ் ஏரியாவில் நிகழ்ந்துள்ளது. அரப் டைம்ஸில் வெளியான தகவல்படி துப்பாக்கி ஏந்திய ஒருவன் ஃபின்தாஸில் உள்ள பேங்கில் புகுந்து அங்கிருந்த கேஷியரை மிரட்டி பணத்தை திருடி கொண்டு துப்பாக்கி முனையில் ஒரு டாக்ஸி டிரைவரை மிரட்டி அங்கிருந்து தப்பி சென்றுள்ளான். உடனே தகவல் அறிந்த குற்றப்புலனாய்வுத்துறையின் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த சம்பவம் தொடர்பாக குற்றவாளியை பிடிக்க பேங்கில் உள்ள கேமராக்கள் மற்றும் சாலையில் உள்ள கேமராக்களை ஆய்வு செய்து பேங்கை கொள்ளையடித்தவனை 24 மணி நேரத்துக்குள்ளே கைது செய்து சிறையில் அடைத்துள்ளதாக த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 25,500 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 25 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 30,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 33 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 24,500 ரூபாய்க்கு ஆகாசா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 21 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 21,300 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 22 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 88 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 43 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 980 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 169 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 163 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.